ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி பிராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் வணக்கம். நான் சுவாமிஜி பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா மகாபலிபுரத்தில் நம்மளுடைய ஸ்ரீ திருவண்ணாமலையாருடைய திருமேனி திருவிக்கிரகத்தை பண்ணுறதுக்காக அந்த கல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இதுக்கு கார்த்தாலேருந்து இங்கே கணபதி ஹோமம் அதை தொடர்ந்து ருத்ரஹோமம்லாம் பண்ணி சுவாமிக்கு மகாபிஷேகம் நடந்து இப்போ கும்பஜலமும் ஊற்றி ஆயிடுச்சு. அதுபோல் இதுக்கு ரொம்ப சிறப்பாக வருகை புரிந்துள்ள ஸ்ரீ மோகனானந்த சுவாமிகள், சிவகாளி சித்தர்பீடம் சித்தஞ்சி அம்மா அவர்கள், ஸ்ரீ சரவணானந்த சுவாமிகள், சென்னிமலை ஸ்ரீ குருமகா சன்னிதானம் சென்னிமலை ஆதீனம் அவர்கள், அதுபோல் நம்மளுடைய காட்டாகரம் ஓம் சக்தி கீதா அம்மா அவர்கள், அதுபோல் பரணிதர சுவாமிகள் இங்கே நம்ம மகாபலிபுரத்திலேயே 12 சித்தர் பீடம் அமைத்து இங்கே பண்ணியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதுபோல் நம்மளுடைய ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ யோகேஸ்வர குருக்கள் அவருடைய சகா எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த பூஜை இங்கே மிக சிறப்பாகவும் நடந்து ஏறியது. அதுபோல் அதிசீக்கிரமே திருவண்ணாமலையாருடைய திருமேனி சீக்கிரம் மலேசியாவுக்கு வரணும். அந்த கருங்கல் ஆலயம், முதல் கருங்கல் ஆலயம் மலேசியாவில் அமைய போது அந்த கருங்கல் ஆலயத்துக்கு வரக்கூடிய சுவாமியோடைய விக்கிரகம் தான் இது. அதுக்கு இன்றைக்கி இந்த பூஜையெல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணி எல்லாருடைய எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி சுவாமி அண்ணாமலையாராக இங்கே இருக்கிறார். இப்போ அண்ணாமலையாராகவே எனக்கு காட்சி தர்றார். அதனால் நினைச்சாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையார் நம்ம மலேசியாவுக்கு சீக்கிரம் வரணும். அதுபோல் 1000 வருடங்களுக்கு முன்னாடி ராஜராஜேந்திர சோழன் நம்ம மலேசியாவுக்கு படையெடுத்து வரும்போது அங்கே கடாரம் என்னக்கூடிய இடத்துல லம்பா பூஜாங்க கேத்திரத்தில் அவர் ஆலயம் பண்ணினார். அந்த ஆலயம் பண்ண முடியாமல் காரணத்தினால் திரும்பி பிரம்மதேசம்ன்ற இங்கே பாலாற்றன் கரை ஓரத்தில் காஞ்சிபுரம் கிட்ட அங்கே அவர் சமாதி ஆகிட்டார். அவரோட ஆசையும் ராஜராஜேந்திர சோழனோட ஆசையும் ராஜராஜ சோழனோட ஆசையும் சீக்கிரமாகவே அந்த மலேசியாவில் ஒரு முழு கருங்கல் ஆலயம் அங்கே ஏறுவதற்காக எல்லா வேலையும் நடந்து கொண்டு இருக்குது. அதிசீக்கிரமாகவே அந்த ஆலயம் அங்கே ஏறும்னு வேலையில் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு எல்லோரும் வரக்கூடிய 6ஆம் தேதி 4வது மாதம் 2025 மலேசியாவில் பண்டார் புஞ்சாலம் ஸ்லேங்கோர் மாநிலம் மலேசியாவில் நடக்கக்கூடிய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு எல்லோரும் திரளாக கலந்து கொண்டு எல்லா வல்ல கருணாமூர்த்தி அண்ணாமலையாருடைய அனுகிரகத்தையும் பராசக்தியான உண்ணாமலை அம்பிகையுடைய கிருபா கடாட்சத்தையும் பெற்று வாழ்க்கையில் எல்லா சௌபாக்கியமும் எல்லா செல்வமும் நிறைந்து சகல சம்பத்துடன் வாழ ஆசீர்வதிக்கின்றோம். சித்தஞ்சி அம்மா ஒரு சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே பிரியம்பிகே தேவி சிவகாலின நமோ நமஸ்தே. ஒரு ஆலயம் எழுப்பணும்னா அது நம்ம நினைக்கிறது இல்லை, அந்த எம்பெருமான் தேவாதி தேவருக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய மகாதேவன் நினைச்சாதான். அந்த மகாதேவன் நம்ம சுவாமிகளுடைய இதயத்தில் பரிபூரணமாக குடிகொண்டு அந்த ராஜேந்திர சோழனுடைய கனவை நீ தான் நிறைவேற்றணும், உன்னால தான் அதை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்ணதுனால தான் அந்த மலேசியா நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ராஜேந்திர சோழனுடைய சமாதியில் பூஜை பண்ணி இன்னைக்கு திருவண்ணாமலையிலிருந்து கல் எடுத்துகிட்டு அண்ணாமலையாருக்காக அவருடைய திரு விக்கிரகத்தை அண்ணாமலையாருடைய அற்புதமான ஆவுடையாரும் திருமேனியும் செய்யறதுக்காக இந்த பூஜையை சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உலகமெங்கும் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாரும் சுவாமியோடைய கரங்களை வலுப்படுத்தி பொருளுதவி செஞ்சு எல்லாரும் இந்த மலேசியாவில் முதல்ல கருங்கல் கோவில் அற்புதமான ராஜேந்திர சோழன் கண்ட கனவை நிறைவேற்றுறதுக்கு நம்ம எல்லாரும் பக்கபலமாக இருந்து இந்த ஆலயத்துடைய கைங்கரியத்தில் திருப்பணியில் நம்மளால் முடிஞ்சது இருக்கிறவங்க பல லட்சம் பல மில்லியன் கொடுங்க, இல்லாதவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்து எல்லாரும் இந்த திருப்பணியில் கலந்து எல்லாரும் அண்ணாமலையாருடைய அருளையும் உண்ணாமலையார் தாயருடைய அருளையும் பெற்று வளமோடு வாழணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். அம்மாவுடைய ஆசீர்வாதம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டோர்க்கும் இறைவா போற்றி 18 சித்தர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மலேசியா நாட்டில் மிகப்பெரிய ஒரு கல் திருக்கோயிலை அமைக்கிறதுக்கு சாமிகளுடைய முழு முயற்சியும் வெற்றி பெறதுக்கு இறைவனுடைய பரிபூர்ண ஆசையும் சித்தர்களுடைய குருவர்களும் கிடைத்து அந்த மண்ணில் மிகப்பெரிய ஆலயம் கட்டணும். வெகு சீக்கிரமாக மிக பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகம் நடக்கணும்னு
நம்ம ஆலயத்து சார்பாகவும் சிவஞான சித்தர்கள் பீடம் அறக்கட்டளை நிர்வாகிகள் சார்பாகவும் சாமியை வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த கல் ஆவுடையாராகவும் இந்த கல் வானலிங்கமாகவும் எழுந்தருள வெகு சீக்கிரமாக இது உருமாறி மலேசியா நாட்டுக்கு செல்ல பரிபூர்ணமாக அனுதினமும் எங்கள் திருக்கோயிலில் பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் நம சிவாய. ஓம் சக்தியே காட்டாயிர சக்தியை கருமாரி தாயை போற்றி. நான் உங்கள் அறிவாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேசுகிறேன். எல்லாராலையும் எல்லாமே அமைக்க முடியாது. இந்த தருணத்தில், இந்த கலி உலகத்தில், இந்த ஜென்மத்தில் இவர் கையால் அந்த மலேசியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலமாக உருவாக்க போகிறாரு. கண்டிப்பாகவே அதுக்கு இவர் என்ன வர வாங்கிட்டு வந்தாரு தெரியல. இந்த தருணத்தில் இவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அமைச்சு கொடுத்த நம்ம சிவன் ஐயாவுக்கு முதல்ல நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இது எல்லாராலையும் இதை செய்ய முடியாது. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயில்னாவே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இப்படி பிரம்மாண்டமாக அமைக்க போகிறாங்கன்னா அது நம்ம மலேசியாவில் தான். உண்மையே சொல்லலாம், மலேசியா மக்கள் புண்ணியம் பண்ணவர்கள். ஏன்னாக்கா ஒரு கருங்கல்ல ஆலயம் அமைக்கிறோம் அப்படி என்றால் கண்டிப்பாக அது யாராலுமே முடியாது. அதை செய்யக்கூடிய அந்த வல்லமை கொடுத்துருக்கும் அந்த சிவன் ஐயனுடைய நம்ம சத்குரு பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு இன்னும் பலம் பெற்று அந்த ஆலயம் சிறப்பித்து என்னுடைய இந்த சேனல் மக்கள் அனைவருமே நம்ம ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணி சிவனுடைய ஆலயம் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காகவும் பிளஸ் உங்க குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக எல்லாருமே வேண்டிக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பெரிய காரியம் முன்னெடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அவன் அருள் இல்லாமல் இதை யாராலையும் செய்ய முடியாது. இப்போ குரு அருளும் திருவருளும் தேவை. எல்லார் பிறப்புக்கும் ஒரு மூலம் உண்டு. அவரோட பிறப்புக்கான மூலத்தை அவர் கண்டுபிடிச்சார் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் எல்லார் பிறப்புக்கும் ஒரு மூலம் உண்டு. கண்டிப்பாக அவன் திருப்பணி செய்யுங்க. அவன் உங்களுக்கு அந்த அருளை புரியும். அனைவருக்கும் வணக்கம். அதான் நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கணும். திருவண்ணாமலையில் பல ஆண்டுகளாக இங்கேயே இருக்கக்கூடிய எல்லா பற்றிலையும் பிறந்து வரக்கூடிய ஒரு ஆள் நான். இது எல்லாருக்கும் எனக்கு தெரியும். இருந்தாலும் திருவண்ணாமலையிலே பிரசித்தி பெற்ற சுவாமி சிவலிங்கம், அதாவது சுவாமியோட திருமணி செய்கிறதுன்னா பிரசித்தி பெற்ற ஒரு பற்றை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரசித்தி பெற்ற ஒரு நபர். அதை விட ஒரு பெரிய விஷயம்னா பிரசித்தின்னு சொல்கிறது தான் கைராசிக்காரன்னு சொல்லலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 சிவலிங்கத்துக்கு மேலே அடிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு 1-2 இல்லை, 2000 சிவலிங்கத்துக்கு மேலேயே அடிச்சிருப்பாரு. அது எண்ணி பார்த்தா 2000 சொல்லலாம். ஏன்னா நாங்கள் சிற்ப கலாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை நாங்கள் இயக்கிட்டு இருக்கோம் மலேசியாவில். நான் தான் உண்மையாளர். சுவாமிஜி எங்கள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. நாங்கள் சிவாச்சாரியார் மலேசியாவில் பல ஆண்டுகளாக வழிபாடுகள் செஞ்சு கும்பாபிஷேகம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் நிறுவனத்துக்கு வரக்கூடிய அனைத்து சுவாமி விக்கிரகங்களும் திருமணிகளும் வெங்கடேஷ் அண்ணா கிட்டத்தட்ட 12 வருஷமாக அவர் எனக்கு பழக்கம். நல்ல சிறப்பான முறையில் கைங்கரியம் பண்ணிட்டு வராரு. அவர் கொடுத்த முதல் லிங்கமே நாங்கள் மொரிஷியஸுக்கு அனுப்பிவிட்டோம். மொரிஷியஸில் வச்சு திரு நந்தா அவர்கள் அவர் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அடுத்ததாக இன்றைக்கி கைங்கரியம் பண்ணிக்கிட்டே வந்த அந்த பக்தியினால் இன்றைக்கி சுவாமிஜி அவங்களோட திருமேனியை செய்கிறத நான் ஒவ்வொரு காலங்களும் சாமிஜியை பார்க்கல. ஆனால் அவர் திருமேனி செய்யக்கூடிய ஒவ்வொரு காலங்களையும் நான் இங்கே பார்த்துட்டு போயிருந்தேன். இப்போ சாமிஜியை சொன்னேன், ஃபோட்டோலாம் காட்டினோன்னு சாமிஜி சொல்லிட்டார், சாமி என்ன நடக்கணுமோ அவனை அருளாலே வந்தால் வணங்கின்ற மாதிரி என்ன நடக்கட்டும்னு சொல்லிட்டு சுவாமிஜி சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஒரு 2 நாள் சென்ற பிறகு கனவுல சாமி காட்டிட்டாரு. கனவுல சாமிகிட்ட காட்டிட்டாரு. சாமியும் உத்தரவு கொடுத்துட்டாரு, இதுக்கு மேலே பேச்சில் சாமி நம்ம பெருசாகவே பண்ணிடலாம், சாமி துணையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த திருமேனி விக்கிரகத்தை செய்யறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி இந்த பற்றில் ஐயா அவர்கள், முத்துராமசாமி அவர்கள், RS ராமசாமி ஐயா அவர்கள், இவர் தான் இந்த பற்றில் முக்கியமான ஆள். இந்த ஐயா அவர்களோட ஆசீர்வாதத்தினாலும் அவரோட மருமக பிள்ளை ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் குரு, குருவே இன்னைக்கு மருமக பிள்ளையாக ஆகிட்டார். அதனால் இவரோட 2 பேரோட கைங்கரியம், வெங்கடேஷ் அவர்களோட கைங்கரியம் அவர்களோட ஐயாவோட கைங்கரியமும் சேர்ந்து இந்த திருவுருவ விக்கிரகம் சிறப்பான முறையில் வர வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் சாமியை பூஜை பண்ணுறோம், கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே செய்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எது ஒன்றுன்னா நம்ம உடனே வந்துட்டு போயிடலாம். ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட அதில் மாற்று வழிகள் நிறையா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அனைத்து விஷயமும் இங்கேருந்து தான்
உற்பத்தியாவது இங்கே தான் செயல்படுது, இங்கே தான் உருவாக்கப்படுது, எல்லாமே படுது. ஆனால் இதை கடந்து கொண்டுட்டு போகிறோன்ற போது அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் உள்ள அடங்கியிருக்குது. சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இதை கொண்டு போகிறதுக்கே அதோட ப்ரொசீஜரே அதிகம். ஆகையால் இந்த பெரும் முயற்சியை ஏற்பாடு செய்யுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 பிரகாரங்கள் வைத்து ஒரு சிவாலயம், 5 ராஜகோபுரம் வைத்த சிவாலயம்னா மலேசியாவிலே ஒரே சிவாலயம் சுவாமிஜி அவர்களோட இந்த புஞ்சாலம் ஸ்ரீ அண்ணாமலையார் தேவஸ்தானம் தான் அமைய இருக்கின்றது. 5 ராஜகோபுரம் கொண்ட ஆலயமாக, பிரம்மாண்டமான ஒரு கருவறை கொண்ட ஒரு ஆலயமாக, 3 பிரகாரங்கள் கொண்ட, பிரகாரம்னா உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கஷேத்திரங்களில் பிரகாரம் வச்சுருப்பாங்க. முதல் பிரகாரம், 2வது பிரகாரம், 3வது பிரகாரம், அதே மாதிரி 3 பிரகாரங்கள் கொண்ட ஆலயமாக, நந்திகேஸ்வரர் பார்த்திங்கன்னா அதிகார நந்தி மற்றும் ஏனைய பரிவார மூர்த்திகள் அனைத்துமே முறைப்படி, ஆகம முறைப்படி என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை ஆராய்ச்சி செய்து அதுக்கான சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டு சுவாமி அவர்கள் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. வேலையிலே, இந்த நல்லது வேலையிலே முகூர்த்தம் பண்ண போகிறோம். முகூர்த்தம் பண்ணி இந்த கைங்கரியத்தை துவங்க போகிறாங்க. ஆகையால் எல்லாரும் பணங்காசு கொடுக்க முடியும்னா கூட பரவாயில்ல, நாங்கள் கேட்டுக்கிறதுலாம் ஒரே ஒன்று தான், பிரார்த்தனை பண்ணிங்க, வாழ்த்துங்க. வாழ்த்து எல்லா காசை விட பெருசு. என்ன போட்டிங்கன்னா நான் எங்கே போனாலும் அதான் சொல்லுவேன், வாழ்த்துங்க. நீங்கள் வாழ்த்துனீங்கன்னா திரும்ப அந்த வாழ்த்து நம்மளுக்கே வந்துடும் சொல்லுவாங்க. அதனால் எல்லாரும் இன்றைக்கி வாழ்த்துங்க, நல்லா வாழ்த்துங்க. இந்த ஆலயம் சிறப்பாக வரணும், சாமி சிறப்பாக வரணும், சிறப்பான முறையில் அந்த ஆலயத்துக்கு அந்த சாமி போய் சேரணும், இந்த திருப்பணி சிறப்பான முறையில் நடக்கணும். இந்த திருப்பணி கைங்கரியங்கள் முடிகிற வரைக்கும் மட்டும் இல்லாமல் காலங்காலத்தில் சாமியோட தேக ஆரோக்கியங்கள்லாம் நல்ல சிறப்பான முறையில் இருக்கணும். நிறைய பக்தர்கள்லாம் அங்கே போகணும். நாளைக்கு நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை சாமி ஏற்படுத்திருக்கோம். அதனால தான் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுக்கு அது என்ன, நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் திரும்ப நம்மளுக்கு வரும்னு சொல்லிட்டு இப்போ இது முகூர்த்தம் பண்ண போகிறோம். தீபாரணம் பண்ணி எல்லோரும் வேண்டி வணங்கி பிரார்த்திக்க மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சி தம்பரம்.
ஐயா கடைசி வாங்க. அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையாருக்கு சாமி நீங்க போங்க. ஜெய ஜெயலலிதாவாகிய நான் இங்க பாருங்க சாமி, இங்க பாருங்க.